இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். சின்ன வயசில் என்னுடைய வாத்தியார் எங்ககிட்ட எல்லாம் சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, நேபாள் அது இந்து மக்களுக்கென்று ஒரு நாடு, சவுதி அரேபியா அது இஸ்லாமிய மக்களுக்கென்று ஒரு நாடு, கிறிஸ்தவர்களுக்கென்று ரோம் இருக்குது. ஆனால் உலகத்திலேயே கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் புத்தர்களுக்கும் ஜைனர்களுக்கும் ஏன் கடவுள் நம்பிக்கையற்றவர்களுக்கும் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரே மண், ஒரே நாடு நம்ம இந்தியா அப்படின்னு அவர் பெருமையாக எங்களுக்கு சொல்லி கொடுப்பார். ஆனால் கடந்த 11 வருடங்களாக மோடியினுடைய ஆட்சியில், அமித்ஷாவினுடைய ஆட்சியில், ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சியில் இந்துக்களுக்கே இங்கே வாழ முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது இல்லையா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிளவுவாதத்தை உருவாக்கி அதிகாரத்தில் தொடர்ந்து பயணிப்பதற்கு ஆர்எஸ்எஸ் திட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களையும் கலவர பூமியாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அதில் இன்றமும் அதை அண்ட விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருப்பது என்பது தமிழ்நாடு. அதில் ஒரு மிக முக்கியமான பங்கு. அப்படி தமிழ்நாடு மத கலவரக்காரர்களுடைய சூழ்ச்சியை அடித்து விரட்டுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும். அதை நம்ம மறுக்க முடியுமா? இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், கடந்த பல 10 வருடங்களாக தமிழ்நாட்டில் மத கலவரங்களை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் ஆட்சியை கொண்டு வருவதற்கு இவர்கள் துடிக்கிறார்கள். இப்போ மண்டைக்காட்டு கலவரம், தென்காசி குண்டுவெடிப்பு, கோவை கலவரம், ஏன் சமீபத்தில் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முருகன் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையை தீபம் ஏற்ற அனுமதிக்கவில்லை அப்படின்லாம் சொல்லி ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்குவதற்கு திட்டமிட்டார்கள். அதை திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியும் தமிழ்நாட்டு மக்களும் இணைந்து சங்க பரிவாரங்களுடைய சதியை முறியடித்தார்கள். இதுதான் தமிழ்நாட்டினுடைய ஆகப்பெரும் பெருமை இல்லையா? நமக்கு நம்முடைய தமிழ்நாடு அப்படிங்கிறது மத நல்லிணக்க மண். இங்கே எந்த நம்பிக்கையாளர்களும் இங்கே சகோதரர்களாக வாழ முடியும் என்பதை இந்த கூட்டணியும் இந்த கட்சியும் உறுதி செய்திருக்கிறது என்றால் அதைவிட பெரிய விஷயம் நமக்கு வேறு எதாவது இருக்க முடியுமா? நமக்கு என்ன, சோறு இல்லைன்னா கூட ஏதோ தண்ணி குடிச்சு கூட வாழ்ந்துடலாங்க. ஆனால் நிம்மதி இல்லைன்னா, கலவர பீதி இருந்ததுன்னா நம்மளால் வாழ முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதற்கு திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கு துணையாக இருந்திருக்கிறார்கள். அதனால் அவர்களை நாம் 23ஆம் தேதி ஆதரிக்க வேண்டியிருக்கிறது, அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டியிருக்கிறது. 2வது விஷயம், அதாவது சனாதனம் இல்லையா, சனாதனத்தை வேறறுப்போம், சனாதனத்தை ஒழிப்போம், இது தமிழ்நாடு முன்னெடுக்கக்கூடிய வாக்கியம். ஏன் அந்த வார்த்தை அவர்கள் சொல்கிறார்கள்? ஏன் அதை அழிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்? சதுர்வர்ணம் மாயா சிருஷ்டம், பாவயோனியில் பிறந்தவள் பெண். இது ஆர்எஸ்எஸ் நம்பக்கூடிய சனாதனம் அவர்களுக்கு பயிற்றுவித்திருக்கக்கூடிய விஷயம். நான் என்ன சொல்கிறேன், இங்கே மோடி வருகிறார், அமித்ஷா வருகிறார், ஆர்எஸ்எஸ்காரன் வரான், யாரெல்லாமோ வரான், வந்தவங்களாம் என்ன சொல்கிறான், பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலே முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு, சரியா? ஆனால் நான் கேட்கிறேன், நமக்கு மறந்துட முடியுமா? காஷ்மீரில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா? ஒரு சின்ன பாப்பா, அந்த பாப்பாவுக்கு அநீதி இழைக்கப்பட்டது. அநீதிக்கு காரணமானவர்களுக்கு ஆதரவாக பாஜக ஊர்வலத்தை மேற்கொண்டது. மறந்துட முடியுமா? நம்மளால் மறக்கவே முடியாது. பட்டப்பகலில் நம்முடைய சகோதரி நிர்வாணமாக்கப்பட்டாள். உலகமே அதிர்ந்து போனது. இன்று வரைக்கும் அந்த மாநிலம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற முறையில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இல்லையா? குல்தீப் செங்காருடைய கதையிலிருந்து ஆர்எஸ்எஸ்கார எம்பியிலிருந்து நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் தமிழ்நாட்டிற்கு வந்து சொல்கிறார்கள் பெண்கள் பாதுகாப்பு பற்றி. பெண்கள் மிக பெரிய அளவில் பாதுகாப்போடு இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இது தொடர வேண்டும் என்றால் நம்ம வீட்டில் இருக்கிற, உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால், இளைஞர்கள் நல்வழியில் பயணிக்க வேண்டும் என்றால் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சியும் திரும்பவும் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தாக வேண்டும்.
அப்படி என்றால் நீங்கள் ஏப்ரல் 23 நீங்கள் வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் எது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சி சின்னத்திற்கும் நீங்கள் வாக்களியுங்கள். இப்போது அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பார்க்கணும், இன்றைக்கு ஏறத்தாழ தேர்தல் பரப்புரை முடியக்கூடிய நாள். இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு எடப்பாடி வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, விஜய் வந்து ஒரு அறிக்கை விடுறார். ஆனால் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தேர்தல் வெற்றியை எல்லாம் தாண்டி மிக முக்கியமானது, தமிழ்நாட்டிற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாநிலத்தினுடைய உரிமை இல்லையா? அந்த மாநிலத்தினுடைய உரிமையை திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் கடந்த 5 வருடத்தில் காவு கொடுத்ததுண்டா? அடிபணிந்து சென்றதுண்டா? இல்லை. மாநில உரிமைதான் எங்களுக்கு முக்கியம். ஏன்னா மாநில உரிமை, நம்முடைய தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமை இல்லாமலாக்கப்பட்டால் நம் தாய்மொழியான தமிழ்மொழி என்னவாகும்? நம்முடைய உணவு என்னவாகும்? நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்னவாகும்? எல்லாமே சிக்கலுக்குள்ளாயிரும். அப்போது தேர்தல் தோல்வி என்பது முக்கியமான விஷயம் அல்ல. அதையெல்லாம் மீறி தமிழர்களுடைய நலன், தமிழ்நாட்டினுடைய நலன் என்று மாநில உரிமைக்காக களத்தில் நிற்கக்கூடிய, களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் இருக்கிறது என்றால் ஏப்ரல் 23 நீங்கள் அந்த கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் அல்லவா? சரி, இறுதியாக ஒன்றை சொல்கிறேன். இன்றைக்கு விஜய் வந்து கடைசியாக இந்த பதிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி விஜய் வந்து பேசிகிட்டு இருந்ததை பார்த்தேன். விஜய் சொல்கிறாரு, கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறாரு. நல்லா தான் இருந்தது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கரூரில் நடந்த சம்பவத்தில் நீங்கள் தான் தப்பு பண்ணலைன்னு முதல்வர் ஸ்டாலின் கிட்ட பார்த்து சொல்கிறார். நீங்கள் தான் தப்பு பண்ணலைன்னு சொல்கிறீங்களே, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களே. அவர் எங்கேயும் அப்படி சொல்லலை. ஆனால் விஜய் சொல்கிறாரு. சரி, அதுக்கு விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ கரூரில் செந்தில் பாலாஜி நிற்க வேண்டியது தானே, நீங்கள் தப்பு பண்ணலை இல்லைன்னா? அப்போ நான் கேட்குறேன் விஜயை பார்த்து, ஏன் கரூரில் தான் நீங்கள் தப்பு பண்ணலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களால் எந்த பிரச்சனையும் ஏற்படலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் அங்கே நிற்க வேண்டியதானே? ஏன் பெரம்பூரையும் திருச்சியும் தேர்வு செய்தீங்க? செந்தில் பாலாஜி கோவையில் நின்றாலும் வெற்றி வருவார். அதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இப்போ கூடுதலாக எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். மாநில உரிமையை பறிக்கக்கூடிய, மக்கள் மனங்களில் இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை வேறறுக்க முயற்சி செய்யக்கூடிய ஒரு மிக மோசமான கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள். அதை உங்கள் வீட்டு பிள்ளைகள் மட்டுமல்ல, அடுத்த தலைமுறையினர் கூட உங்களை மன்னிக்க மாட்டார்கள். அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே தெரியுது மிகப்பெரிய தோல்வி பயம். அதனால தான் பாருங்கள், தேர்தல் பரப்புரை முடிவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு கூட படித்த 10 லட்சம் மாணவர்களுக்கு 10,000 ரூபாய் மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுப்பேன், மாம்பழங்களுக்கு கொள்முதல் விலை கொடுப்பேன், அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ பேசிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பதட்டம் எங்களுக்கு புரிகிறது. ஏனென்றால் தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது, தயாராகிவிட்டது. திராவிட முன்னேற்றக் கழகம் 2.0 மே 4 தமிழ்நாட்டு மக்களால் உறுதி செய்யப்படக்கூடிய நாள் என்று. தமிழ்நாடு இந்த கூட்டணியை வெற்றி பெறச் செய்வதன் மூலமாக தமிழ்நாடுனா என்ன அப்படிங்கிறத சங்கிகளுக்கு, ஆர்எஸ்எஸ்ஸிற்கு புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.